ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான டிஷ் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நட்ஸ் வச்சு வந்து இட்லி பொடி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன். ஏன்னா நட்ஸ் வந்து இருந்துச்சு, வால்நட் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ அது வந்து நார்மலாக வந்து சாப்பிட முடிய மாட்டேங்குது. இப்போ குட்டீஸாக இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலும் வால்நட் வந்து நார்மலாக வெறும் தான் சாப்பிட முடியும், ஜூஸ் மாதிரி தான் போட்டு குடிக்க முடியும். சரி, அதுக்காக வந்து இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணால் இட்லி பொடியை ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வால்நட், பாதாம், உளுந்து 1 கப், பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, நார்மலாக நம்ம இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையானதான். எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து பாதாமும் வால்நட்டும் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பூண்டு, வரமிளகாய் இது எல்லாமே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரியே தான் நானும் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து காரம் குழந்தைங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து காரம் கம்மியாக தான் வந்து போட்டுக்கிட்டேன். எல்லாமே வந்து 1 பை 1 வந்து நல்லா வந்து வறுபடுறதுக்காக தனித்தனியாக வந்து வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துக்கணும். ஏன்னா வந்து குட்டீஸ் வந்து இந்த மாதிரி இட்லி பொடியாக கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குட்டீஸ் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்க. வால்நட் வந்து குழந்தைங்க வந்து பிரெயினுக்கு வந்து அவ்வளோ நல்லது. சரி, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. ஏதோ ஒரு ஹெல்த்தியாக கொஞ்சம் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். அது வந்து உளுந்து வந்து வறுபட்டுருச்சு, அதை வந்து தட்டில் மாற்றிக்கிட்டேன். அடுத்து வந்து பொட்டுக்கடலை போட்டு பொட்டுக்கடலையும் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். உண்மையாலுமே இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுக்கு நான் வந்து வெறும் தோசையில் வந்து வெறும் மட்டும் இட்லி பொடி மட்டும் தான் போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்துட்ருந்தேன். அதுவே சாப்பிட்ருந்தாங்க. இதே வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் குழந்தைங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. அது வந்து பொட்டுக்கடலை போட்டதுக்கப்புறம் இது வந்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்சமாக தான் போட்டுவிட்டேன். கொஞ்சமாக போட்டு இது வந்து கலர் சேஞ்ச் ஆனதும் இதையும் வந்து மாற்றி வச்சுக்கணும். அடுத்து வந்து வால்நட்டு நான் எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கம்மியாக தான் வால்நட் வந்து நான் போட்டுக்கிட்டேன். இனிமேல் இதுவும் வந்து கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதையும் வந்து மாற்றி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாதாம் போட்டு பாதாமும் வந்து கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து பாதாமை எடுத்து வந்து மாற்றி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து சீட்ஸ் இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணேன். சரி, ஃபஸ்ட்டு இது வந்து போட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு எல்லாமே போட்டு வந்து நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாமே போட்டு வறுபடணும். இது வந்து நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகி கொஞ்சம் நல்லா வந்து வறுபட்டுருச்சு. கருவேப்பிலை வந்து கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு கிண்டிட்டு நமக்கு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வந்து ஆற வச்சிடணும். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து வாயில் வந்து தென்படாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வால்நட்டும் பாதாம் மட்டும் போட்டு 2 டைம் வந்து ஃபஸ்ட்டு விட்டுட்டு அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து மற்றதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அரைப்படுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் வந்து ஃபஸ்ட்டு பாதாமும் வால்நட்டும் போட்டு வந்து அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து அதில் போட்டு எல்லாமே கொஞ்சம் நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடணும். பிளேட்டில் போட்டு ஆற வச்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து டக்குன்னு நம்ம சட்னி எதுவும் செய்ய முடியல அந்த மாதிரி டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து கொடுத்துடலாம். தோசைக்கோ இல்லை இட்லிக்கோ இல்லை சப்பாத்தி எதுனாலும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அது மாதிரி கொடுக்குறப்ப குழந்தைங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. நமக்கும் திருப்தியாக இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபைடான மீல்ஸ் வந்து கொடுக்குறோம், சாட்டிஸ்ஃபைடான சைடிஷோடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இதாக இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இது வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்காக வந்து கொடுத்துருந்தேன். தோசை ஊத்தப்பம் மாதிரி போட்டு அது மேலே வந்து இட்லி பொடி கொஞ்சம் வந்து நெய் விட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தேன். பாப்பா சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.